குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி வந்து யூனிட் 2 வந்து ரிவிஷன் கிளாஸ். ஓகேங்களா? ரிவிஷன் கிளாஸ்னால் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் காமனாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹெட்டிங்கில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதில் வந்து காமனாக வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கிற பி பிளாக்ஸு, ஒன் செகண்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா பி பிளாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து எஃப் பிளாக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி யூனிட் 2வாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பி பிளாக்குக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பி பிளாக் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைபோரேன் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போராக்ஸ் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் வந்து போரசின், அதுக்கப்புறம் ஆலம், அந்த பொட்டாசியம் ஆலம் அதெல்லாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் சம் மெட்டல்ஸோட அலாய்ஸ்லாம் படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் அலாய்ஸ் படிச்சிருப்போம். ஒன் செகண்ட், ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அலாய் ஆஃப் அலுமினியம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனில் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃபைட்டு. ஓகேங்களா? ஸோ கிராஃபைட் இது மாதிரி நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பி பிளாக் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் போனோன்னா நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி பிளாக். நமக்கு வந்து பி பிளாக் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எத்தனை ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வேறு என்னெல்லாம் படிச்சிருப்போம் அப்படின்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ பி பிளாக் அப்படின்னா எடுத்துமே பி பிளாக் வந்து நம்ம ஃபில் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற எஸ் பிளாக் எலமெண்ட்டை நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்போ அதோட அவுட்டர் மோஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியணும், NS2. ஒரு நிமிஷம், NS2, ஸ்லைடே வந்து இது ஒரு மாதிரி ஆகுது. இருங்க ஒரு 1 செகண்ட், நம்ம வேறு ஆப் மாற்றிட்டு வரலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காமனாக அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்புமே வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுது. ஒரு நிமிஷம். ஓகே, அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன எல்லாமே தேவை. ஒரே விஷயம்,
ஓகே, அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பாருங்கள் NS2 NP6. ஓகேங்களா. ஸோ இந்த NP6 நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, எதுலேருந்து எது வரைக்கும் எழுதலாம் அப்படின்னா NP1 - 6 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹாலஜன்ஸ்க்கு வந்து எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காமனாக வந்து உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா ஓகே எனஃப். ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்ஸு ஸோ அது மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ண தெரியணும். மேக்ஸிமம் டெஸ்ட்டுன்றப்போ நீங்கள் ஓரளவுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அந்த அளவுக்கு பேசிக் ரிவிஷன்ஸ்லாம் கொடுக்க வேணாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா pH3 கொடுத்துருப்பாங்க. ஸோ pH3ன்னு வரும்போது அதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதோட ஷேப் வந்து உங்களுக்கு டயக்ராம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3, மினிமம் வந்து எவ்வளோ இருக்கும் +1 இருக்கும். அதே மாதிரி 14க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா +4 வந்து மேக்ஸிமம், மினிமம் வந்து +2 +4. இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி அந்த டேபர் காலம் சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரான் ஃபேமிலி மீன்ஸ் வந்து எனது 13வது இதில் தானே இருக்கும் லைன்ஸில். ஸோ அதில் போரான் ஃபேமிலியில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ மெட்டல் கேரக்டர் இருக்கும். பட் அதில் ஒன்று மட்டும் என்னது மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போரான் மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேஸ் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போரானோட அயனிக் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஒரு மின்சுமை வந்து கொண்டு இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நான் மெட்டல்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. இதே வந்து 14ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கும் போது இப்போ வந்து 14 ஃபேமிலி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கன் அண்ட் ஜெர்மேனியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸாக இருக்கும். இந்த அளவுக்கு பேசிக் கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா. அப்போ 15 வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கான் அண்ட் ஆன்டிமனி வந்து பார்த்திங்கன்னா மெட்டலாய்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 16 தொகுதி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா டிஎல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலாய்ட்ஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பினா என்னென்னு பார்த்துருப்போம். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ காமனாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து குறையும், லெஃப்ட் டு ரைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ்க்கு மட்டும் ஆப்போசிட்டாஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கார்பன் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா பல வகையான பிணைப்புகள் வந்து ஏற்படுத்தும். அது வந்து செயின் ஃபார்ம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்னிசேஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பாண்ட் மீன்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், கார்பன் மட்டும்தான் இந்த டபுள் பாண்ட் கார்பன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் ஆக்சிஜன் கூட வந்து பாண்டிங் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பாங்க நைட்ரஜனும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி கார்பன் அண்ட் நைட்ரஜனும் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்படிலாம் வந்து நைட்ரஜன் ஆக்சிஜனும் நமக்கு வந்து பாண்ட் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் நைட்ரஜன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜனோட டயாட்டாமிக் கேஸ் மீன்ஸ் வந்து என்னது N2 கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டயாமேக்னட்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு பேசிக் வந்து சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சால் போதும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 ஃபேமிலி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளூரின், அதான் ஹாலஜன்ஸ் ஃபேமிலி வரும். இதில் ஹாலஜன்ஸ் ஃபேமிலி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து ஃப்ளூரின் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா +1 வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் ஸ்டேட்டை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். மீதி எல்லாம் +1 +3 +5 +7 இது மாதிரியே நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பேர் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியத்துக்கும் பார்த்திங்கன்னா டெல்லூரித்திக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் வச்சு பார்த்துருப்போம். அலுமினியம் வந்து பார்த்திங்க 3+ வந்து ஏன் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்றதுக்கும், டெல்லூரியம் வந்து பார்த்திங்கன்னா 3+ வந்து அதே வந்து லோ மீன்ஸ் வந்து என்னது ஸ்டெபிலிட்டி வந்து லோவாக இருக்கிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து இன்னர் பேர் எஃபெக்ட் தான். ஓகேங்களா. அப்போ இங்கே அலுமினியம் வந்து +1 இருக்கும் போது ஸ்டேபிள் வந்து என்னவாக இருக்கும், லோவாக இருக்கும். இங்கே அதுவே வந்து டெல்லூரியம் +1 இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஹை ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கேரக்டர்லாம் நமக்கு வந்து இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை. எலக்ட்ரான் கவர்த்தன்மை அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த எலக்ட்ரானை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் பண்ணுகின்ற ஒரு எனர்ஜி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டாப் டு பாட்டம் எப்படி போகணுன்னு தெரியும். நம்மளுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் எப்படி போகணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போரான் வந்து பார்த்திங்கன்னா 14 தொகுதியான சிலிக்கான் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டயகோனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி தொகுதி தனிமங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா தனிமத்துக்கும் தனித்தனியாக பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தனியாகவே கொடுத்துருப்போம். அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் போரான், அலுமினியம், கேலியம் அது தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா தொகுதி எண், வரிசை எண், அதோட எலக்ட்ரானிக் அமைப்பு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அது பி தொகுதி தனிமங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஓர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது மீன்ஸ் வந்து என்னது தாது. அதில் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது டேரெக்டாக கொஷின் வந்து உங்களுக்கு போராக்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. போராக்ஸ் வந்து கேட்கலாம். போராக்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Na2B4O5. இது வந்து அப்படி நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு வந்து மனப்பாடமாக தெரியணும். ஓகேங்களா. பாப்பா டிவி ஆஃப் பண்ணு. 8H2O. ஓகேவா. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா கெர்னைட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரியணும். அந்த கெர்னைட்டுக்கு வந்து என்னது இங்கே 8H2Oன்றது நமக்கு வந்து 2H2Oன்னு மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் அலுமினியத்தோட தாது வந்து பார்த்திங்கன்னா Al2O3 2H2O. ஸோ இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா போராக்ஸ் பார்த்துருப்போம். இந்த போராக்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெட்ராபோரிக் ஆசிடில் வந்து பார்த்திங்க அதோட சால்ட்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கோலிமேட் தாதுவில் வந்து சோடியம் கார்பனேட் கரைசல் கூட சேர்த்து நம்ம வந்து ஹீட் பண்ணும் போது நமக்கு வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கிடைக்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 அலகுகளை வந்து கொண்டிருக்கும். அதை வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸில் வந்து இருக்கும். இது வந்து பிரிசமெட்டிக் ஃபார்ம்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அணிகலன் தயாரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்டாஹெட்ரல்னால் என்னது நமக்கு வந்து காமனாக இப்போ அந்த போராக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இப்போ கீழே கூட எழுதுகிறேன் Na2B4O7 இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து டெட்ராஹெட்ரல் போராக்ஸ். எப்படி நம்ம டெட்ராஹெட்ரல்னு சொல்லலாம் அப்படின்னா இங்கே வந்து 5 குவான்டிட்டி இருக்குது, இங்கே வந்து ஒரு குவான்டிட்டி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நம்ம வந்து 6. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல்
போராக்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அணிகலன்ஸ்கள்லாம் நமக்கு வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு போராக்ஸ் வந்து நம்ம கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த வெறும் ஒன் மாலிகுல் ஆஃப் போரான்ஸ். ஸோ இதோட பண்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதோட ஷேப்ஸும் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஷேப்ஸ்லாம் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போரானோட யூஸஸ் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கு வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனாமல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இலக்கியாக பயன்படுத்துறதுக்கு, அப்புறம் வந்து உணவு பதப்படுத்துறதுக்குலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மருத்துவ ஆராய்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணெரிச்சலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏற்படுத்தி நுரையீரலை பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். எப்படின்னாலும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைபோரேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஸோ டைபோரேன் பார்த்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒரு 5 கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். ஓகேங்களா? ஸோ டைபோரேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து B2H6 அப்படின்றது நமக்கு தெரியும். அதோட ஷேப்பும் நம்மளுக்கு தெரியும். என்னென்ன பாண்ட் இருக்குது, 2C பாண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3C பாண்டு. பிரிட்ஜில் வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு கொஷின் கேட்பாங்க. டெர்மினலில் வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ அது கேட்குறதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டைபோரேன் அதெல்லாம் டெர்மினலில் வந்து நமக்கு எப்படி இருக்கோ அது மேக்ஸிமம் தெரியும் தான். சரி, வேணா கூட போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? B2H6 அப்படியே நீங்கள் எப்போ கொஷின் கேட்டாலும் அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரியணும். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா தான் டக்குன்னு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைபோரேன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு 10 பாயிண்ட் ஆச்சுன்னா மினிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டைபோரேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம், இப்போ இது வந்து பிரிட்ஜ் ஹைட்ரஜன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மினல் ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். இது வந்து எது கூட எப்படி ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து மார்கோனிக் ஆஃப் அந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து எப்படி ப்ராடக்ட் கொடுக்குது, அது வந்து டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இப்போ டைபோரேன் கூட வந்து நம்ம B2H6 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது கூட வந்து ஒரு 2 அல்கீன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சிங்கிள் பாண்டு பாலிமரா அப்படின்னா அல்கீனா நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் பாண்டு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சிங்கிள் பாண்டாக வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுறது அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைபோரான்லேயே வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயனி ஹைட்ரைட்ஸ் கூட. அயனி ஹைட்ரைட்ஸ்னால் வந்து என்னது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெட்டல் ஹைட்ரைட்ஸ் தான் நம்ம வந்து அயனிக் ஹைட்ரைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வராது. ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைபோரேன் வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே தெரியணும். மீன்ஸ் வந்து என்னது, இந்த லித்தியம் வந்து டைபோரேன் கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து BH4 வந்து நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் பண்ணும். அது கூட வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்க மெட்டல்ஸ் வந்து நம்ம சேர்த்து எழுதுவோம். இப்போது லித்தியம் எடுத்துக்கிட்டால் லித்தியம் PH4, சோடியம் எடுத்துக்கிட்டால் சோடியம் PH4. ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம வந்து டேலி பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன் வந்து டைபோரேனில் வந்து அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹை டெம்பரேச்சரில் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போரசின் கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன். ஓகேங்களா?
ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரில் தான் நம்மளுக்கு வந்து போரசோல்ன்ற போரசின் வந்து கிடைக்கும். போரசின் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், B3N3H6 இதை வந்து என்ன சொல்லலாம், போரசோல் அப்படின்னா போரசின், அப்படி இல்லைன்னா இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்றதுலாம் நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்ஆர்கானிக் பென்சின் அதோட ஃபார்முலா தெரியணும். அதோட பார்த்திங்க அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஷின் வந்து நமக்கு வந்து இதில் வந்து அந்த போரான் அண்டு நைட்ரஜனோட ஹைப்ரிடைசேஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா sp2 ஹைப்ரிடைசேஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி இன்ஆர்கானிக் பென்சின் அதோட எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போது டைபோரேன் நம்ம முன்னாடி பார்த்தோமா. ஸோ டைபோரேனில் வந்து வேறு என்ன கேட்கலாம், பிஹெச் பிணைப்பு மீன்ஸ் வந்து 2C2 பாண்டு வந்து நம்ம எத்தனை இருக்குதுன்னு கேட்கலாம். 3C 2 எலக்ட்ரான் பாண்டு எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், காமனாக வந்து பிஹெச் பாண்டு வந்து நமக்கு என்ன பிணைப்பாக இருக்கும், நமக்கு வந்து அந்த டெர்மினல் பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சகப்பிணைப்பாக இருக்கும். மீதி அந்த இந்த பிரிட்ஜிங்கில் வர்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிறப்பு வாய்ந்த சகப்பிணைப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து sp3 ஆர்பிட்டல் ஃபார்ம் பண்ணோம், ப்ளஸ் வந்து 1 ஆர்பிட்டல் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அதோட பாண்ட் ஆங்கிள் அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட யூசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் யூசஸ் வந்து நமக்கு வந்து ரப்பர் வல்கனைசேஷன்ஸில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட்டில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸு. அப்புறம் வந்து போரசினும் பென்சினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னோடு வந்து அதை நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணும்போது போரசின் வந்து ஹை ரியாக்டிவிட்டி. என்ன ரீசன் அப்படின்னா அதோட பொலாரிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பென்சின் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து கார்பன் ஹைட்ரஜன் வந்து கனெக்டடாக இருக்கும். போரசின் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து போரான் அண்டு நைட்ரஜன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக அது இருக்கும் கம்பேர் வித் பென்சினை விட. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹைலி ரியாக்டிவிட்டி எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து போரசின் தான் ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாண்ட் லென்த்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்குங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து HCl கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அடிஷனல் ரியாக்ஷன் ப்ராடக்ட் வந்து கொடுக்காது. பட் ஆனால் போரசின் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹெட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் ஆசிடு, லூயிஸ் பேஸு அதெல்லாம் பார்த்துருப்போம். லூயிஸ் பேஸ் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும், வாங்கிக்கும். அதே லூயிஸ் வந்து பார்த்திங்க ஆசிட் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும், எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? லூயிஸ் ஆசிட் அப்படின்னா எம்டியாக இருக்கும். மீன்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் இருக்கும். ஸோ இந்த பேஸ் தான் என்ன பண்ணும், ஆசிடை வந்து நமக்கு இங்கே கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டால் நமக்கு வந்து இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலம்ஸ் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டபுள் சால்ட் கனெக்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு வந்து பொட்டாஷ் படிகாரம், சோடியம் படிகாரம், அம்மோனியம் படிகாரம், குரோம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது ஒன் டைம் இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு 2-3 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலுமினியம் அலாய்ஸ் வந்து போகலாம். ஓகேங்களா? இது வந்து லூயிஸ் ஆசிட் கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பி பிளாக் எலமெண்ட்டில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ லூயிஸ் ஆசிட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க நமக்கு வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் போரான்ஸ் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து Bi3 அதுக்கப்புறம் மீன்ஸ் வந்து போரான் கூட கனெக்டடாக இருக்க ஹாலஜன்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து BBr3 BCl3 BF3. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லூயிஸ் ஆசிட் கேரக்டராக போரான் ட்ரை ஹாலைட்ஸ்.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா BI3க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நான் இம்பார்ட்டன்ஸ். ஏன் வந்து இங்கே PF3 வராது, என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து பேக் பாண்டிங் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து PF3க்கு வந்து அதிகமாக இருக்கும். பேக் பாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் ஆர்பிட்டல்ஸ் 2p ஆர்பிட்டல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ஓவர்லாப்பிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பேக் பாண்டிங் நேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா PF3க்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால லூயிஸ் ஆசிட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா PF3க்கு லோவாக இருக்கும். ஸோ இதுக்கு போகும்போது பார்த்திங்க இப்போ பார்த்திங்கன்னா இது 2p இப்போ போரான் வந்து 2p சொல்லிட்டேன், ஃப்ளூரினும் 2p. அப்படி வரும்போது குளோரின் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் 3p வந்துடும். ஸோ இது வந்து 4p வந்துடும், இது வந்து என்னது 5pன்னு வந்துடும். ஸோ ரெண்டுத்துக்கும் இப்போ 2pக்கும் 5pக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எந்த இன்ட்ராக்ஷன்ஸும் பெருசாக இருக்காது. ஸோ நம்ம BI3 வந்து ஒரு வாட்டரில் போட்டு நம்ம டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணிட முடியும். ஓகேங்களா? மீன்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் போக வேணாம், ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ BF3 வரும்போது அதிகமாக லூயிஸ் ஆசிட் வராது. என்ன ரீசன் அப்படின்னா பேக் பாண்டிங் நேச்சர் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்குது. மீன்ஸ் வந்து என்ன சேம் ஆர்பிட்டல்ஸில் வந்து அதே கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைபோரேனில் வந்து பார்த்திங்கன்னா PHP இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேரிங் ஆகிருக்கு அப்படின்றது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ PHP வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே கனெக்டட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா இந்த B2H6ல் என்னென்ன பாண்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோவலன்ட் பாண்டு, ஸ்பெஷல் கோவலன்ட் பாண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் பிரிட்ஜ்டு பாண்டு, ஏன்னா அந்த ஹைட்ரஜன் மேலே போயிட்டு கீழே வரும் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் வாட்டர் கிளாஸ் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோடியம் சிலிக்கேட், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் சிலிக்கேட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ்க்கு ஃபார்முலா வந்து என்னது நம்மளுக்கு வந்து P4 அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து நமக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் 60 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஷேப் வரைக்கும் நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஜஸ்ட்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் இல்லை பாஸ்போரிக் ஆசிட்ஸ் இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மோனோபேசிக்கா டைபேசிக்கா அப்படின்றது நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கொஷின்ஸு. ஸோ இது வந்து காமனாக நீங்கள் 12th புக்கு பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் மட்டும் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து H3PO3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைபேசிக் நேச்சராக இருக்கும், டைபேசிக்காக இருக்கும். அப்புறம் வந்து வெயிட் 1 செகண்ட் மாற்றி சொல்கிறேன். இதோட ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா H3PO4 இதை நீங்கள் எப்படி போடுவீங்க ஈஸியாக? ஜஸ்ட்டு இந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டரில் வச்சுப்போம். சென்டரில் வச்சுட்டு எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 4 ஆக்சிஜன் இருக்கா? ஃபஸ்ட்டு 4 ஆக்சிஜன் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு அடுத்து ஹைட்ரஜன் போடுங்க. 3 ஹைட்ரஜன் இருக்குது. பாஸ்பரஸ்க்கு வந்து 5 பாண்ட் இருக்கும், அப்போ 4 பாண்ட் இருக்குது, அப்போ டபுள் பாண்ட், அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாஸ்பரஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக எடுத்துக்கிட்டு 3 ஆக்சிஜன் இருக்கா? இப்போ ஹைட்ரஜன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும்.
இப்போ 3 ஆக்சிஜன் இருக்குது, பாண்ட் வந்து வெறும் 3 பாண்டு தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் 2 பாண்டு ஃபில் பண்ணும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இங்கே தனியாக இருக்கும். ஸோ இங்கே ஃபில் பண்ணிவிட்டு டபுள் பாண்டு வந்து நம்ம ஆக்சிஜன் வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டை பேசிக் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2 OH குரூப் இருக்கிறதுனால நம்ம வந்து டை பேசிக்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ட்ரை பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ H3PO4 வந்து நம்ம டை பேசிக், இது வந்து ட்ரை பேசிக் அப்படின்றது பாயிண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் வந்து ஏஜென்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஜஸ்ட்டு இது கொடுத்துட்டு எது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அது ஸ்ட்ரக்சர் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இதில் வந்து ஹைட்ரஜன் தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ டைபேசிக் ட்ரைபேசிக் அப்படின்னு எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கான்சன்ட்ரேட்டட் HNO3 ப்ளஸ் NO2 இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு. அசிடிட்டி வந்து கேட்பாங்க. ஆர்டர் ஆஃப், இது கொஞ்சம் கொஷின் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்படி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி, ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ஆட்டம்ஸாக இருக்குது, சேம் மெட்டலாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதோட வேல்யூஸில் நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கிறதுல மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சிடேஷன் நம்பரை போட்டுட்டீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து எழுதிக்கலாம். அதில் H3PO2 H3PO3 H3PO4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாலிகூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து ஆக்சி ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ் இது வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்பரஸ் கொடுத்துருக்கோம். இதே காமனாக வேறு ஆசிட்ஸாக இருந்ததுனா தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளுக்கு வந்து அசிடிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து காமன் ஃபேக்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சி ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ். ஆக்சி ஆசிட் நம்ம ஏன்னு சொல்கிறோம், O2 இருக்குது. ஓகேவா? ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஆக்சி ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்பரஸ் இருக்கிறதுனால ஆக்சி ஆசிட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி வரும்பொழுது இங்கே வந்து நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எதுக்கு கம்மியாக இருக்குதோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா ரெசனன்ஸ் வந்து ரீசனாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசனன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப அந்தளவுக்கு அது பிஜி லெவல் தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அது பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு காமனாக தெரியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம O2 ஒரு முறை கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்னா 2ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 2 டைம் கன்சிடர் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், நம்மளுக்கு வந்து 4ன்னு வரும். அப்போ 4ல் வந்து ஹைட்ரஜன் 3 மைனஸ் பண்ணிட்டா 1. ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இப்படி கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 6, 3 ஹைட்ரஜன் கனெக்டட் ஆகிருக்கு. ஸோ 3. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 5N வரும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா பாஸ்பரஸ் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ் வந்து லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அதிகமாக இருக்கும். மற்ற ஆசி ஆக்சிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒலியம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒலியம்
இப்போ ஒலியத்துக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னது H2SO4. நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன், H2SO4 கூட வந்து SO3 கனெக்டடாக இருக்குது அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். இதை தான் அவங்க வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, H2S2O7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒலியம்னு மைண்டில் வரும்போது கூட வந்து சல்ஃபரிக் ஆசிட்ஸ் கனெக்டடாக இருக்குது வித் வந்து இந்த சல்ஃபரிக் ஆசிட் வந்து எப்படி இருக்கும், சேச்சுரேட்டடாக இருக்கும். ஓகேங்களா. வித் வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து கனெக்டடாக இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் இல்லை அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்படி மைண்டில் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஒலியம் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸில் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஹைட்ராக்சைடு டைபேசிக் மோனோபேசிக்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி கொஷின் ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து எஸ்எஸ் பாண்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எஸ்எஸ் பாண்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு மாலிகூல்ஸ் கொடுத்துட்டு எஸ்எஸ் பாண்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அது மாதிரிலாம் வந்து நாங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. S2O4 2- S2O5 2- S2O3 2-. இதுக்கு வந்து எஸ்எஸ் பாண்டு எதுக்கு இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, நான் வந்து பாஸ்பரைஸ் கண்டுபிடிச்சிக்க சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இதுக்கு அதே மாதிரி சல்ஃபர் போட்டு ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டிங்க அப்படின்னா எதுக்கு வந்து இருக்குது இல்லை அப்படின்றது நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் தான் வந்து இது மாதிரி மேலோட்டமாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பி பிளாக்கு டி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு மேலோட்டமாக நமக்கு வந்து தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா நிறைய டைம்ஸில் வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாஸ்போரிக் அண்ட் பாஸ்பரஸ் ஆசிட்ஸ் அதுதான் pH பாண்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போ வந்து H3PO4 PO3 அப்படின்னு வரும்போது நம்ம முன்னாடியே போட்டு பார்த்தோம். ஓகேங்களா. ஒன்றுத்தில் மட்டும்தான் pH பாண்ட் இருக்கும், இன்னொன்றுத்தில் வந்து என்ன பண்ணாது, வராது. ஸோ அது மாதிரி பாண்ட் ஃபார்மேஷனும் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரியணும். இப்போ போரசின் வரும்போது மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து எல்லா கொஷின்ஸுமே நம்ம கேட்டது தான். ஓகே. நம்ம டெஸ்ட்லேயும் சொல்லிட்டு இருப்போம், காமனாக கிளாஸ் எடுக்கும்போது நம்ம வந்து சொல்லிகிட்ருப்போம். ஓகேங்களா. ஸோ போரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்றது நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக ஒரு கேட்ட கொஷின்ஸு. ஸோ அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து போரிக் ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த போரசோல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம், அரீன் மெக்கானிசம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஓகே தான். ஸோ அடுத்து பார்க்கலாமா. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நீங்கள் மேக்ஸிமம் அலாய்னு வரும்போது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்லோட்ரோப்ஸ் பார்க்கலாம். அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து கிராஃபைட்டு, டைமண்டு, ஃப்ளூரின்ஸ் வந்து நம்ம நடத்திருப்போம். அப்புறம் வந்து கார்பன் நானோ டியூப்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ கிராஃபைட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா 4 இணைதிறன்களில் வந்து நம்மளுக்கு வந்து 3 சிக்மா பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து 4வது எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா பை பிணைப்பை வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அது வந்து டீலோக்கலைஸ்டாக இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து தெரியணும். ஓகேங்களா. அப்புறம் ரெண்டுத்துக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3.40 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றதுலாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து கோவலன்ட் பாண்ட் நேச்சர்
அப்படின்றதுலாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா Sb3 ஹைப்ரிடைசேஷன், கிராஃபைட்னு வரும்போது Sb2 ஹைப்ரிடைசேஷனு. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ காமனாக அதுக்கப்புறம் டைமண்ட் எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம், என்ன சகப்பிணைப்பு இருக்குது அப்படின்னா 4 சகப்பிணைப்பு பாண்டு வந்து டைமண்டில் இருக்கும். 4மே வந்து நம்மளுக்கு வந்து சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் தான் கொடுக்கும். பை பாண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்காது. மின்சாரத்தை வந்து கடத்தாது டைமண்டு. கிராஃபைட் வந்து கடத்தும். ஏன்னா அந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை பாண்ட் இருக்கிறது தான் ரீசன் அப்படின்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின்ஸ் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கார்பன் 60 வந்து நம்ம மேக்ஸிமம் எடுத்திருப்போம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மெம்பர் எத்தனை இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க. 6 மெம்பர்னால் எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். 5 மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். அப்படின்றது நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃபின். அந்த கார்பன் நானோ டியூப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது சின்னதாக ஒரு மெல்லிய குழாய் மாதிரி எண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராஃபைட் போன்ற ஒரு டியூப்ஸ் ஃப்ளூரின்ஸ் வந்து கனெக்டட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டீட்டெயில் வேணாம். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கிராஃபின் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒற்றைத்தாள் வடிவமைப்பை கொண்டு இருக்கும். Sb2 ஹைப்ரிடைசேஷனில் வந்து கனெக்டட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஆக்சைடு அப்படின்னா நம்ம என்னது CO தான் நம்ம வந்து கார்பன் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து கார்பன் ஆக்சைடு ஃபார்ம் வந்து கொடுக்கும். நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூசிங் கேஸ் அப்படின்னும் சொல்லலாம். ப்ரொடியூசிங் கேஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? என்னப்பா எழுத மாட்டேது. ப்ரொடியூசிங் கேஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ ப்ரொடியூசிங் கேஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்? ஹை ப்ரெஷரில் வந்து நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கூட நமக்கு வந்து நைட்ரஜன் வந்து கலந்துருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொடியூசிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து ப்ளூ கலரில் வந்து எரியும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதோட சிந்தசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் மெத்தட்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? மீன்ஸ் வந்து நமக்கு வந்து அல்கீன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அல்கைன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம். அப்போ கார்பனைல் நிக்கல் கார்பனைல், அயன் கார்பனைல், குரோபியம் கார்பனைலில் இருந்து CO எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறோம் அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அது மாதிரிலாம் பார்த்துக்குங்க. சும்மா மேலோட்டமாக ஃபஸ்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க டெஸ்ட் வைக்கும் போது. ஸோ இது மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது டீட்டெயில்டாக வந்து கொஷின் எப்படி கேட்டாலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சிலிக்கோன் படிச்சிருப்போம். சிலிக்கோன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கரிமோ சிலிப்பான்களோட பல படிகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலிக்கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கீட்டோன்கள்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? அதோட ஷேப் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து சிலிக்கோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ R2CO கூட நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு கனெக்டட் ஆகிருக்கும். அதனால தான் சிலிக்கோன் அப்படின்னு நேம் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லீனியராகவும் இருக்கலாம், கிராஸ் லிங்க்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஷேப் போட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ சிலிக்கோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கானோட வகைகள்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? லீனியர் சிலிக்கோன்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் சிலிகேட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் 12th புக்லேயும் வந்து ஓரளவுக்கு இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நோட்ஸ்லேயும் சத்யபிரகாஷ் புக்கை ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. அப்புறம் 3 டைமென்ஷனல் சிலிகேட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியோலைட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வரும்போது நமக்கு வந்து நைட்ரஜன் சைக்கிள் வருவோம். நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்னென்னு படிப்போம். நைட்ரஜன் அசிமுலேஷன், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்ரஜன் சுழற்சியில் வந்து இன்வால்வ் ஆகுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ வளிமண்டலத்தில் இருக்க அந்த 78% ஆஃப் நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம பிரித்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம பிளான்ட் மூலயமாவும் சம் பாக்டீரியாஸ் மூலயமா நம்ம பிரித்து எடுப்போம். அதுக்கான மெத்தட்ஸ் தான் இது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ என்னென்ன ஆர்டர் ஃபஸ்ட்டு வரும்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் அசிமுலேஷன், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் வந்து என்னென்ன பாக்டீரியாஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது ஒரு நிமிஷம், என்ன பாக்டீரியாஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? அப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா இது வந்து அப்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரிபோசோமியம் மீன்ஸ் வந்து என்னது, அந்த பருப்பு வேர் செடிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிபோசோமியம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றுறோம். நைட்ரஜனில் இருந்து நைட்ரஜன் சேர்மமாக என்னது அம்மோனியாவாக நம்ம வந்து தனியாக செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற அந்த பாக்டீரியாஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிபோசோமியம் சொல்லுவோம். அப்படின்னா சைனோ பாக்டீரியாஸ், நீல பச்சை ஆல்கா, இதுதான் வந்து மாற்றோம் அப்படின்ற மாதிரி தெரியணும். ஓகேங்களா? அப்போ நைட்ரஜன் உள்ளீடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அம்மோனிஃபிகேஷனுக்கும் என்னென்னலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா தெரியணும். அம்மோனிஃபிகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும், மீன்ஸ் வந்து என்ன ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா அம்மோனியாவை மாற்றும். செகண்ட் ஸ்டெப்பு வந்து NO3- அயான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். தேர்டு வந்து என்னது NH4+ வந்து நமக்கு வந்து அங்கே உருவாக்கும். ஸோ இது மாதிரி சேர்மங்கள் வந்து உருவாகுது இந்தந்த ஸ்டெப்பில் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரேட்டம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரோமோனஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் வந்து நம்ம நைட்ரேட்டாக மாற்றும். அதே நைட்ரோபேக்டர் வந்து நைட்ரைட்டை வந்து நைட்ரேட்டாக மாற்றும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த நைட்ரஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி புக்ஸில் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனஸே வந்து நம்ம காமனாக N2 வந்து நீக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் தனியாக கீழே மாதிரி கூட எழுதி கொடுத்துருப்பேன், என்னென்னலாம் வரும் அப்படின்னு 4த்துக்கும் சேர்த்து தனியாக எழுதி கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதுலேயே வந்து நமக்கு வந்து சிம்போட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருப்போம். அது இன்வால்வ் ஆகிறதும் பார்த்துருப்போம். ரிபோசோமியம், அப்புறம் வந்து லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் வந்து நார்மல் நேச்சுரலாக நம்ம வந்து பிளான்ட்ஸ் மூலிமா பண்ணுறது. இதே மின்னல் மூலயமா வந்து நமக்கு வந்து ப்ராசஸிங்கும் இருக்கும். அதை நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பை லைட்டிங் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்துருப்போம். அப்போது மின்னல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து N2 வந்து நமக்கு என்னவா மாற்றும், NOவாக மாற்றும், N2Oவாக மாற்றும், NO2வாக மாற்றும். இதுதான் வந்து மின்னலில் வந்து இந்த லைட்டிங் ப்ராசஸ், அதில் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ரஜன் கூட கனெக்டட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ராக்சிலமின். ஸோ ஹைட்ராக்சிலமின்ஸ்லாம் பெருசாக கொஷின் கேட்டது கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓகே தான். ஓகேவா? ஸோ NH2OH வரணும் அப்படின்றது நமக்கு வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ் மெத்தட்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரேஷிக் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ மீதிலாம் சும்மா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போட்டிங்கனாலே ஓகே தான். பெருசாக இது வரைக்கும் கொஷின்ஸ் வந்தது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூசஸில் வந்து நம்ம கேப்ரோலாக்டம், ஓகேங்களா, காமனாக வந்து பார்த்திங்கன்னா 5 மெம்பர் ரிங்கை போட்டு நமக்கு வந்து ஹெக்சேன் மாலிகுல்ஸ் போட்டு நமக்கு வந்து அது வந்து எப்படி கேப்ரோலாக்டமாக ஃபார்ம் ஆகுது, NH2OH வச்சு பேஸ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து கேப்ரோலாக்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைலான் 6 வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது நம்ம நோட்ஸ்லேயே இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த NH2OH தான் நமக்கு வந்து ஹைட்ராக்சிலமின் தான் பேராஸ்டமல் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மீன்ஸ் வந்து எனது கீட்டோன் வந்து கீட்டாக்சைம்ஸாக மாற்றி நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கொஷின்ஸ் பெருசாக வந்ததில் இந்த கேப்ரோலாக்டம்லேருந்து நைலான் 6ல் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் ஒரு மேலோட்டமாக ஒரு ஐடியா வச்சு பார்த்தீங்கனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் N2H4, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் சேர்மம் தான். ஓகேங்களா? ஸோ இதோட பிணைப்பு நீளம் எவ்வளோ பாப்பா, இந்த லைட்டு போடும்.
ஸோ இதோட பாண்டு லென்த் எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம். ஸோ அதோட மோலார் நிறை, அடர்த்தி, ஜஸ்ட்டு டைரக்ட் கொஷின் கேட்கணுன்னா இப்படி கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த ஃபாஸ்பின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிலபஸில் லைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே கேட்டிருப்பானுங்க. ஸோ pH3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஜஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாஸ்பின் வந்து கம்பல்சரி எல்லாமே படித்து தான் இருக்கணும். அதோட ஷேப்பு மீன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஃபாஸ்பின் மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்புறம் 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 1.42 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 93.5. இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுதான் சொல்லி என்ன சொல்லுவோம், 94 ஆங்கிள். delete option வரும். ஓகே, அது இருந்துட்டு போட்டோம், நம்ம அது பக்கையில் எழுதிக்கலாம். ஓகே, இதோட வடிவமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா P2O5 பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஓகேங்களா. இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து நம்ம இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எம்பிரிக்கல் ஃபார்முலா இருந்தாலும் ஸ்டேபிளான மாலிகுலர் ஃபார்முலா வந்து P4O10. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு O10. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதோட மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேங்களா. இதோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கும் அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் பி பிளாக் எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டி பிளாக் எலமெண்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போது டி பிளாக் எலமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா. 3 எலமெண்ட் 3D 4D 5D எல்லா எலமெண்ட்ஸுக்கும் எலமெண்ட் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ டி பிளாக் எலமெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து 5 பாக்ஸ் வரணும் அப்படின்றது தெரியும். ஏன்னா டவுட்னா கீழே வந்து நீங்கள் வந்து சார்ட் பாக்ஸில் போடலாம். ஓகேங்களா. இதுதான் டி பிளாக் எலமெண்ட்ஸு. ஸோ டி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா. அதெல்லாம் பெருசாக சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ காமனாக 3D சீரீஸ் அப்படின்னா என்ன இருக்கும், நமக்கு எலமெண்ட்ஸு 10 எலமெண்ட் இருக்கும். 3Dயில் 10 எலமெண்ட்டு, 4Dயில் 10 எலமெண்ட்டு, 5Dயில் 10 எலமெண்ட்டு. ஓகேங்களா. 3D வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காண்டியமில் இருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 4D வரும்போது நம்மளுக்கு வந்து இட்ரியம் வந்து கேட்மியம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 5D சீரீஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாந்தனைடு, ஆக்டினைட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ வந்து 3D சீரீஸ் தான் ரொம்ப ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ட். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா லிகான்ஸ் வந்து நம்ம வீக் லிகான்ஸ், ஸ்ட்ராங் லிகான்ஸ் பிரிப்போம் அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நம்மளுக்கு வந்து தெரியணும். 3Dன்னு வரும்போது நம்ம வந்து 10 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுவோம். மேக்ஸிமம் 10ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டி ஆர்பிட்டல்ஸில் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா. ஸோ இதோட எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் HCP, CCP, BCC ஷேப்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து அதிக மின் கடத்து திறன் எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சில்வர் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாலும் நமக்கு வந்து இங்கே என்ன பண்ணணும், போட தெரியணும். ஸோ இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸ்காண்டியம் என்ன பெண்ணு விட்டு ஒரே நிமிஷம்.
பெண்ணு எழுத மாட்டேன். சரி, ஓகே. இதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு தெரியணும். ப்ளஸ் வந்து +2 +3 அப்படின்னாலும் என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும் அப்படின்றது இங்கே தெரியணும். ஓகேங்களா? இப்போ இதில் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து குரோமியமும் காப்பரும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றத படிச்சிருப்போம். ஓகேங்களா? குரோமியம் அப்படின்னா D4 சிஸ்டம்மு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3D5 4S1 அப்படின்ற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும். காப்பர் வந்து D9 சிஸ்டம்மு. இதை வந்து நம்ம என்னவோ பண்ணலாம், D10 மாற்றி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் காமனாக வந்து ஒரு நோபல் கேஸ் கொடுப்பாங்க. நோபல் கேஸ் கொடுத்துட்டு N-1D வந்து NS வந்து 1-2 அப்படின்ற மாதிரி தெரியணும். ஓகேங்களா? ஸோ காமனாக டி பிளாக் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஓகேங்களா? பெருசாக இதுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஏன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் எழுத தெரியும். இதில் மேங்கனீஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ வரும், +7 வரும். எப்படி +7 வருதுன்னு தெரியுங்களா? இப்போ D5 வரும், S2. இதில் வந்து எல்லா எலக்ட்ரான்ஸும் ரிமூவ் பண்ண முடியும் மேங்கனீஸில். ஓகேங்களா? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸு. ஸோ அதனால தான் அது மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம மேங்கனீஸ்க்கு வந்து +7 அப்படின்னு கொடுக்குறோம். இதில் வந்து நெக்ஸ்ட் டயாமேக்னெட்டிக்கு, ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கு, ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கு இதெல்லாம் நம்ம வந்து படித்தது தான். ஓகேங்களா? ஸோ இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ குறையும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அலாய்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அலாய்ஸை நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் அந்த ஜெம் ஸ்டோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபி ஜெம் ஸ்டோன்ஸ் தெரியணும் கண்டிப்பாக உங்களுக்கு, அதோட யூசஸ் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து எமால்டு ஜெம் ஸ்டோன் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா கொஷின்ஸ் வந்து போன டைம் ஒரு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து கூட கேட்கலாம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஓகே, நம்ம எது படிக்காமல் போகிறோமோ அதுதான் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும், படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சஃபைர் ஜெம் ஸ்டோன்ஸும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட யூஸஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், லாந்தனைட், ஆக்டினைட்ஸ். ஸோ இதிலே வந்து நான் அதிகமாக உங்களுக்கு 1 செகண்ட் லாந்தனைட், ஆக்டினைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃப் பிளாக்கில் தான் வந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? எஃப் பிளாக்கில் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பேராமேக்னெட்டிக் எவ்வளோ, டயாமேக்னெட்டிக் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட பெசிசிட்டி எவ்வளோ, அசிசிட்டி வந்து எப்படி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து கலர்டு காம்பவுண்டாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எஃப்எஃப் ட்ரான்சிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் வந்து கலர்டு கம்பேரிசன் வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எது ஸ்ட்ராங் பேஸ், எது வீக் பேஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ லாந்தனம், சீரியம் அப்படியே போகும்போது நுட்ரியம் போகும்போது நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். ஸ்ட்ராங் பேஸு இது வந்து என்னது நம்மளுக்கு வந்து வீக் பேஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்க
அப்படின்னா நமக்கு வேறு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா இந்த கடோல்னியம் ஜிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா F7 அது விடுவினில் இருக்கிற அந்த 7th எலமெண்ட்டு தான் வந்து நம்ம கடோல்னியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து ஜிடி பிரேக் சென்டரில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிரேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து புரோமித்தியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாந்தனைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரேடியோ ஆக்டிவாக புரோமித்தியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவாக இங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டயாமேக்னட்டிக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும்போது உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாந்தனம் சீரியம் 3+ வரும்போது கடைசி 2 இருக்கிறது YB 3+, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லுட்ரியம் 3+. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2, லாஸ்ட் 2, அதுக்கப்புறம் சென்டரில் 7ஆவதாக இருக்கிறது. ஓகேங்களா? அதில் 5மே வந்து பார்த்திங்கன்னா அது கடோல்னியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர்லெஸ்ஸாக இருக்குன்றது நம்மளுக்கு வந்து இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதோட செப்பரேஷன் ப்ராசஸும் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் அப்படின்னா என்ன அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த YES ஷார்ட்கட்ஸ் வந்து நான் இங்கே வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த YES அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? YES நீங்கள் இங்கே பார்க்கணும் நோட்ஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அங்கே பாருங்கள். ஓகேங்களா? YES அது வந்து பார்த்திங்க அப்படின்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிளான மாலிகூல்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இப்போ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து சீரியம் 4+ வந்து எப்படி இருக்கும், ஆஃப் ஃபீல்டில் வந்து எது மோர் ஸ்டேபிளாக இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபீல்டில் வந்து எது ஸ்டேபிளஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? அப்புறம் என்ன கேட்கலாம், லாந்தனைட்ஸ் வந்து எதுலேருந்து எது ஸ்டார்ட் ஆகுது, அது ஒரு அட்டாமிக் நம்பர் கூட மேபி சம்டைம்ஸ் கேட்டு விட்டுலாம். அப்போ லாந்தனம் வந்து என்னது 57, லுட்ரியம் வந்து 71 வந்து முடியுது அப்படின்னு தெரியணும். ஆக்டினைட்ஸ் அப்படின்னா ஆக்டினைடுக்கு 89, லாஸ்ட்டாக முடிகிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 103 அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட்டு இதோட அந்த செப்பரேஷன் ப்ராசஸும் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேங்களா? சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ஸு, வேலன்சி ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ஸு, அப்புறம் வந்து சீரியம் வந்து இப்படி தனியாக பிரித்து எடுக்கிறோம், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், தெர்மல் ரியாக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரிசிபிடேஷன். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரி மாதிரி ரீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து யூனிட் 2 வந்து எவ்வளோ சீக்கிரம் நல்லா ரிவிஷன் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சிலபஸ் சீக்கிரமாக கவர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் அதிகமாக வந்து அதோட கலர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நம்மளோட யூசர்ஸில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? UF6 அப்புறம் வந்து UO2CO2 இதெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸ்லேயே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? +6 அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரிலாம் வந்து பார்த்துக்குங்க. இதிலே வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆர்டிங்னா நம்ம எதுக்கு அதிகமாக இருக்கும், லாந்தனத்துக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ லுட்ரியத்தை விட. ஓகேங்களா? அது மாதிரி ஆர்டர் எங்கே கொடுத்தாலும் லாந்தனம் வந்து ஃபஸ்ட்டு அயானிக் ரேடியஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட்ஸு. இது மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து கவர் பண்ண முடியுமோ பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சீக்கிரமாக டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க ப்ராப்பராக. ஓகேங்களா? ஸோ எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா, கண்டிப்பாக இதில் கிளியர் வரும். எதனா டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லைங்களா? சரி, ஓகேப்பா, கிளாஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.